Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE 3151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னெல்லாம் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் கொடுத்துருக்க எந்த கொஷின் நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இது கொடுத்துருக்கிறதே உங்களுக்கு ஒரு லிமிட்டட் கொஷின்ஸ் தான். இதுதான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுக்குறது. இதுலேயும் நான் ஒமிட் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்ட் பி ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். பிக்வேஷன்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? யூனிட் 1 பொறுத்தளவு பிக்வேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேபிளா இந்த கொஷினை நீங்க தரவா படிச்சு எழுதி பார்த்துருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நோட்டேஷன்ஸ் அண்ட் ஃப்ளோ சார்ட். இது கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஷின். பட் எப்படி கேட்பாங்க அப்படின்னா நோட்டேஷன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அந்த ஃப்ளோ சார்ட் போடுறதுக்கான அந்த சிம்பிள்ஸ்லாம் என்னன்னு பார்க்கறது தான் நோட்டேஷன். இந்த ஃப்ளோ சார்ட்டை ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இதுக்கு அல்காரிதம் எழுதுங்க, ஓகேவா, சூடோ கோட் எழுதுங்க, ஃப்ளோ சார்ட் அதுக்கு வரீங்க, ஒரு ப்ரோக்ராம் இந்த இப்போ வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் த நம்பருக்கு ப்ரோக்ராம் போட்டு அல்காரிதம் போட்டுட்டு இது எழுது, ஃப்ளோ சார்ட் போடு அப்படின்னு கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ஆஃப் 3 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ளோ சார்ட் போடு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டயக்ராம் வரைய தெரியணும். அதுக்கு பேசிக்கான கான்செப்ட்ஸ்லாம் ப்ரோக்ராம் தெரிஞ்சாலே நீங்கள் டயக்ராம் கண்டிப்பாக வரைஞ்சிட முடியும். ஓகேவா? ஸோ ஃப்ளோ சார்ட் எப்படி போடணுன்றதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த ஐட்ரேஷன் அண்ட் ரெக்கர்ஷன், தட் மீன்ஸ் ஃபார் லூப் வைல் லூப்லாம் பார்த்துக்கிறது சிம்பிளான கொஸ்டின் தான். ஐட்ரேஷன் அண்ட் ரெக்கர்ஷன் பார்க்கறதுமே ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் ஃபிபோனாக்கி சீரிஸ் ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டவர் ஆஃப் அனாய் கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ டவர் ஆஃப் அனாய் டயக்ராம் போட தெரிஞ்சிருக்கணும், எப்படி வருது உங்களுக்குன்னு சொல்லிட்டு அல்காரிதம் தட் சூடோ கோட் எழுத தெரிஞ்சிருக்கணும். தென் ஃப்ளோ சார்ட் கம்பல்சரி போட தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ டவர் ஆஃப் அனாய் கான்செப்டை தெளிவாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட்ல இதை கவர் பண்ணீங்கனாலே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட். யூனிட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது மேம் அப்படின்னு கேட்டால் ரெசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தட் மீன்ஸ் அந்த பெட்மாஸ் ரூல் வந்து இது பண்ணுவோம்ல, அது ஒன்று. தென் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸும் பார்த்துக்கணும். முதல்ல என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, தென் அதோடைய பிரசிடென்ஸ்லாம் என்ன அப்படின்னும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்தளவு வந்து அவங்க வந்து அவங்களா மென்ஷன் பண்ணி ஏதாவது 3 டைப் கொடுத்து எழுது அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா நமக்கு பேசிக்காக கொடுத்துட்டு எல்லா டைப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களா ஓரலா எனி 2 டைப் அப்படின்னும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ மென்ஷன் பண்ணியும் கொடுக்கலாம், எனி 2 டைப், எனி 3 டைப் அப்படியும் கொடுக்கலாம், மொத்தமாக எழுதவும் சொல்லலாம். பிரசிடென்ஸும் கேட்கலாம். ஓகேவா? பிரசிடென்ஸ் அப்படின்னு இல்லை, பெட்மாஸ் ரூல் மட்டும்தான். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போறீங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ எழுத தெரியறப்பயே ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர்னா என்ன, அதோட டைப்ஸ்லாம் என்ன இருக்கு, டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் என்ன, தென் ஒவ்வொரு டைப்பை பற்றி 2 லைன், அதில் என்னெல்லாம் சிம்பிள்ஸ் இருக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், டிஸ்கிரிப்ஷன். இப்போ வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்டு டு பர்ஃபார்ம் த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். தட் மீன்ஸ் என்னெல்லாம் ஆப்ரேஷன், பிளஸ் மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இவ்வளவுதான் இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம். அதோட இது இருக்கு. இப்போ பிளஸ் எதுக்குன்னா அடிஷன் ஆஃப் 2 நம்பர். ஸோ a plus b equal to அப்படின்னு இது c equal to a plus b. இந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்படி நீட்டாக படிச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா வேல்யூஸ் அண்ட் டைப்ஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம இலிஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராமை பொறுத்தளவு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் 2 வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸ்வாப்பிங் வந்து எப்படி நடக்கும், ஓகேவா? ஸ்வாப்பிங் டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுவோம், இல்லாமல் எப்படி பண்ணுவோம், அதையும் நீங்கள் 2 டைப்லையுமே பார்த்துக்கோங்க. அது கேட்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டினாகவும் இருக்குது. பிக்வேஷன்லையும் ஒரு சின்ன பார்ட்டாக டிவிஷனில் கேட்பாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். யூனிட் 3 பொறுத்தளவு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் if else, if else, ஓகேங்களா, ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட், இது 4மே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அது இல்லாம ஒரு ஃபார் லூப் வைல் லூப்மே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமுக்கு. இந்த யூனிட்டை பொறுத்தளவு ஸ்ட்ரிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரிங்ஸ் என்ன இருக்கு, என்னெல்லாம் ஆப்ரேஷன் ஸ்ட்ரிங்ஸ்ல பெர்ஃபார்ம் ஆகும், தென் என்னெல்லாம் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்றோம் ஸ்ட்ரிங்ல, இது உங்களுக்கு தெளிவா இருக்கணும். ஸோ ஸ்ட்ரிங் தெளிவா இருங்க. ஓகேவா? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்ட்ரிங்கும் பார்த்துக்கோங்க. ப்ரோக்ராம் பொறுத்தளவு லீனியர் சர்ச், பைனரி சர்ச் ப்ரோக்ராம் இம்பார்ட்டன்ட். ஸோ
ஸோ வந்து லீனியர் சர்ச் பைனரி சர்ச் ப்ரோக்ராம் யூனிட் 3ல பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பொறுத்தளவு லிஸ்ட் டப்பிள்ஸ். ஓகேங்களா, லிஸ்ட் தரவா இருக்கணும். லிஸ்ட்னா என்ன, அதோடைய ஆப்ரேஷன்ஸ் என்ன, மெத்தட்ஸ் என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றோம். ஓகேவா, டப்பிள்ஸ்னா என்ன, அதோட ஆப்ரேஷன்ஸ் என்ன, மெத்தட்ஸ் என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன. ஓகேவா, ரொம்ப 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 சிம்பிளான டாபிக் தான் லிஸ்ட் டப்பிள். உட்காந்து நீங்க அப்படியே ஒரு கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறது. ஏன்னா இதுல வர ஆப்ரேஷன்ஸே தான் இதுல பாதி வரப்போகுது. ஓகேவா, டப்பிள்ஸ்ல லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மியூட்டபிலிட்டி, இது இம்யூட்டபிள் ஒன். தட் மீன்ஸ் லிஸ்ட்டை வந்து என்னால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்டேட், டெலீட், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதுல இருக்கும், ஆப்ரேஷன்ஸ், மெத்தட்ஸ். பட் டப்பிள்ஸ் வந்து இம்யூட்டபிள், ஏதோ ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுல கம்மி ஆப்ரேஷன்ஸ் தான் வரும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். அது இல்லாம டிக்ஷனரியை பத்தி, டிக்ஷனரினா என்ன, ஜஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னு ஒரு 2 மார்க் லெவலுக்காவது டிக்ஷனரிக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, யூனிட் 5 பொறுத்தளவு ஃபைல்ஸ், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இதை பார்த்தீங்கனாலே கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். எக்ஸெப்ஷன் ஃபைல்ஸ்னு பார்த்தீங்கனாலே ஃபைல்னா என்ன, அது பேக்கேஜ் என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், எப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுவேன், அது ஒரு 5 மெத்தட் இருக்கும், அதை மட்டும் பார்த்தா போதும். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கும் பார்த்தா போதும். இதை நீங்க வச்சே எழுதிடலாம் இந்த யூனிட்ல ஒரு கொஸ்டின். ஓகேவா, ஸோ இந்த டாபிக் வரையும் கவர் பண்ணீங்கனாலே கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம்னா பைத்தான் சப்ஜெக்ட்ல உங்களால பாஸ் பண்ண முடியுமா. ஸோ இதையுமே நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகேவா, ஸோ கண்டிப்பா படிங்க. சரியா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏல வந்து எப்படி வந்து ப்ரெடிக்ஷன் மட்டும்தான், இப்படி வரலாம் அப்படின்னு நான் சொல்லதான் முடியுமே தவிர இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் ஏவை எப்பவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. அப்படி இருந்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ்லாம் என்ன யூனிட் வைஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த டாபிக்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ யூனிட் 1 பொறுத்தளவு அல்காரிதம்னா என்ன, சூடோ கோட்னா என்னன்னு பார்த்துக்கோங்க, ரெக்கர்ஷன்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அல்காரிதம்னா என்ன, சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அந்த ஒரு லைன் எழுதினா போதும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஓகேவா, இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம்னா ஃபைண்ட் சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டுக்கோங்க. கண்டிப்பா யூனிட் 1ல ஒரு கொஸ்டின் ஃப்ளோ சார்ட் போடுற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா வந்து நம்மளுக்கு அல்காரிதம் எழுத சொல்லுவாங்க, இல்ல சூடோ கோட் எழுத சொல்லுவாங்க. ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இப்ப சம் ஆஃப் n நம்பர்ஸ்க்கு ஃப்ளோ சார்ட் போடு, அல்காரிதம் எழுது, சூடோ கோட் எழுது, இந்த மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட் அனாலிசிஸ் எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம் கேட்கலாம். கண்ட்ரோல் ஃப்ளோ, மேக்ஸிமம் அமாங் த 2 நம்பர்ஸ், இது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த கொஸ்டின். ஓகேங்களா, மேக்ஸிமம் 3 நம்பர்ஸ்ல கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் எது, மேக்ஸிமம் இது, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கு ஃப்ளோ சார்ட் வரையறதுக்கும் தெளிவா கத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து யூனிட் 1ல பார்க்க வேண்டிய 2 மார்க்ஸ். யூனிட் 2 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேவா, என்னெல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு, பைத்தானோட கமாண்ட்ஸ் என்ன, இன்டர்பிரிட்டருக்கும் கம்பைலரையும் கம்பேர் பண்ண டிஃபரன்ஸ் என்ன இருக்கு. ஓகேங்களா, பிரசிடென்ஸ் ஆஃப் ஆபரேட்டர் எப்படி இருக்கும், தென் டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் 2 வேரியபிள்ஸ், அந்த கொஸ்டின் இதெல்லாம் வந்து 2 மார்க் வந்து இம்பார்ட்டன்டான ஒன். யூனிட் 3 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் என்ன டிஃபரன்ஷியேட் இருக்கு. ஓகேவா, பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், யூனிட் 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன். தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் நம்பருக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதுறது தெரிஞ்சிருக்கணும். வைல் லூப், ஃபார் லூப், ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது யூனிட் 3ல. யூனிட் 4 பொறுத்தளவு மியூட்டபிலிட்டிக்கும் அலைசிங்க்கும் டிஃபரன்ஸ் என்ன, பில்ட்-இன் மெத்தட்ஸ்லாம் என்ன யூஸ் பண்றோம் டப்பிள்ல, ஸ்லைஸ் ஆபரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம் லிஸ்ட்லயோ டப்பிள்லயோ, க்ளோனிங் எப்படி பண்ணுவோம், லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, ஒரு டிக்ஷனரியில எலமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், இந்த பாயிண்ட்ஸ் வந்து கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, பைத்தான் மாடியூல்ஸ், பேக்கேஜஸ், ஃபார்மட் ஆபரேட்டர், இந்த 4 டாபிக் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு யூனிட் வைஸ் வந்து நீங்க கவர் பண்ண வேண்டிய பார்ட் ஏக்கான கொஸ்டின்ஸ். ஓகே, கம்பல்சரி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க, மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ இவ்வளோதாமா நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் சப்ஜெக்ட் தான். பைத்தான் புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்க ஓ கிரேடே வாங்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியான சப்ஜெக்ட் தான். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நம்ம மனப்பாடம் பண்ணுவேன் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமான சப்ஜெக்டா போயிடும். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோஸே வந்து GE 3151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட்டுக்கு யூனிட் வைஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய பிளேலிஸ்டோட லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆல்ரெடி 2 யூனிட்ஸ் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யூனிட்ஸும் அப்கமிங் டேஸ்ல அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு வேணுன்றதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம நோட்ஸையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுலேயே நீங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து என்ன வேணுமோ நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா, சிம்பிளா என்னென்ன பாயிண்ட் வேணுமோ அதை மட்டும் சொல்லி தரேன். ஓகேங்களா, மறக்காம முருகன் டெக்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். மறந்துடாம நம்ம பிளேலிஸ்டோட லிங்கா இருந்தாலும் சரி, இந்த வீடியோட லிங்கா இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.